ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ரெட்மி நோட் 8 ப்ரோ. ரெட்மி தரப்புலேருந்து புதுசாக லான்ச் ஆன நோட் 8 ப்ரோ ஆல்ரெடி இது லான்ச் ஆகி நிறைய பேர் அன்பாக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு மொபைலை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மொபைல் வந்து நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும், நம்மளுக்கு எந்த ரிவ்யூ யூனிட்லாம் ஒன்றும் கிடைக்கல. இது வந்து முழுக்க முழுக்க காசு கொடுத்து வாங்கினது தான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறதால கொஞ்சம் இது ப்ரொஃபஷ்னலாக இல்லாமல் கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அடுத்தடுத்த வீடியோவில் சேஞ்ச் பண்ண பார்க்குறேன். நீங்கள் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய பேர் ஸ்டில்வின், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஸ்டில்வின் டெக் தமிழ். வாங்க நோட் 8 ப்ரோவை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே இருக்கிற பாக்ஸை திறக்கிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு கவர் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு கேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த கேஸை தனியாக வச்சுட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் இருக்குது மேலேயே. ஃபோனை வந்து நம்ம கவர்லேருந்து எடுத்து எப்படி இருக்குன்னு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் பார்த்துடலாம். ஃபோன் ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பின்னாடி திருப்பி பார்க்கலாம். பின்னாடி உங்களுக்கு 4 கேமரா கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளாஷ் லைட் பக்கத்தில் அந்த சென்சார்லாம் கூட இருக்குது. ஒயிட் கலரில் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பக்கத்தில் வச்சுட்டு இன்னும் பாக்ஸில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டெம்பர் கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. டெம்பர் கிளாஸ் தான். இது ஒரு நல்ல விஷயம். டெம்பர் கிளாஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறது. ரியல்மி இல்லைனா விவோ, ஓப்போ ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு அதிலே ஒட்டி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சார்ஜர் இருக்குது, ப்ளஸ் சார்ஜர் கேபிளும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு டைப் சி சார்ஜர். இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட் சார்ஜர் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த சார்ஜர் வந்து உங்களுக்கு 18 வாட்ஸ் சார்ஜர் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இது வந்து குவால்காம் குயிக் சார்ஜ் 4 கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதை வந்து நீங்கள் தனியாக தான் வாங்கணும். மீ ஷோரூமில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தருவாங்க. அது வந்து ஒரு 800 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஃபோனை பார்க்கலாம். ஃபோன் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குன்னு தான் சொல்லணும். 6.53 இன்ச்சு ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்குறாங்க. ஃபோன் வந்து நான் சின்னதாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன் கைக்கு ஹோல்ட் பண்ணும் போது. ஆனால் ரொம்பவே பெருசாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஏன்னா நான் நிறைய வீடியோஸில் கையில் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சின்னதாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இது வந்து ஒரு ஐபிஎஸ் எல்சிடி ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. இதோடைய பாட்டமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துக்கிறாங்க, நல்ல விஷயம். கூடவே டைப் சி போர்ட்டு அண்ட் ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வால்யூம் ராக்கர், அப் டவுன் அண்டு பவர் பட்டன் கூட கொடுத்துருக்குறாங்க. மேலே உங்களுக்கு நாய்ஸ் கான்சலேஷன் இருக்குது. பின்னாடி 4 கேமரா கொடுத்துருக்குறாங்க அண்ட் சென்சார்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 சிம் ட்ரே இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு டெடிகேட்டட் மைக்ரோ எஸ்டி ஸ்லாட்டும் கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே நல்ல விஷயம் சொல்லலாம். இதோடைய கேமராஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா கொடுத்துக்கிறாங்க. இது f1.9 அப்பச்சரில் வருது. செகண்டரியாக வந்து உங்களுக்கு 8 மெகா பிக்சலில் f2.2 அப்பச்சரில் ஒரு அல்ட்ரா வைட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 மெகா பிக்சலில் ஒரு டெடிகேட்டட் மேக்ரோ கேமராவும் கொடுத்துருக்குறாங்க. திரும்பியும் இன்னொரு 2 மெகா பிக்சலில் உங்களுக்கு டெப்த் சென்சார் கொடுத்துக்கிறாங்க. இந்த டெடிகேட்டட் மேக்ரோவும் இந்த டெப்த் சென்சாரும் உங்களுக்கு அப்பச்சர் சைஸ் 2.4 தான் வருது. இதில் வந்து நீங்கள் வீடியோ வந்து 4K 30 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. 720 பிக்சலில் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் 960 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து EIS சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 மெகா பிக்சலில் f2.0 அப்பச்சர் சைஸில் உங்களுக்கு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நீங்கள் 1080 பிக்சல் 30 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் நீங்கள் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிபியூ கேஸும் இதில் ஒன்று கூடவே வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இது பாக்ஸில் நான் பார்க்கல சரியா. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். பார்த்திங்கன்னா இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஆனால் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து எல்லோ கலராக மாறிடும். நீங்கள் வேறு ஏதாவது ஸ்கின்னு ஒட்டிக்கிறதுனா கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் அதில்.
ஸோ அதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்லா grip இருக்குது உங்களுக்கு. ஸோ இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ண முடியாது நீங்கள், இது வந்து கலர் மாறிக்கிட்டே இருக்கும், நல்லாவும் இருக்காது. ஸோ நீங்கள் ஏதாவது வேறு மாதிரி நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதோடைய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியாடெக்கில் ஹீலியோ G90ன்ற அந்த ப்ராசஸர் தான் கொடுத்துருக்குறாங்க. என்னதான் இதில் ஹீலியோ மீடியாடெக் கொடுத்துருந்தாலும் ஸ்னாப்ட்ராகன் கொடுக்கலன்ற வருத்தம் தான் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ பார்க்கலாம், ஸ்னாப்ட்ராகன் 730Gலாம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க, வந்தால் நல்லா தான் இருக்கும், பார்க்கலாம். இதில் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு Android 9 Pie தான் கொடுத்துருக்குறாங்க. MIUI பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அன்பாக்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னும் நம்ம சேனலில் நிறைய அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த அன்பாக்சிங் வந்து அந்தளவுக்கு ப்ரொஃபஷனாக இல்லாகட்டியும் இது வந்து ஓரளவுக்காவது நான் முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஆல்ரெடி நம்ம கடையிலே வந்து வாங்கிட்டு வரும்போதே இது வந்து சீல்லாம் பிரித்து செக் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ உங்களுக்கு காட்டணுமேன்ட்டு அதை அப்படியே நான் பிரித்து அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்து உங்களுக்கு நான் வந்து வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் வந்து இருந்தால் சொல்லுங்கள், இது இப்படி மாதிரி பண்ணலாம் இல்லை வேறு மாதிரி பண்ணலான்னா சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து மாற்ற பார்க்குறேன் இதுக்கப்புறம் வர வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அதிகமான உங்களுக்கு அன்பாக்ஸ் வீடியோ வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.